அரசு ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறை கவலைக்கில்லாமல் முற்றாக சேவைகளை நிறுத்திய விமான நிறுவனம் பல பயணங்கள் உடன் ரத்து. தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம். மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது சபையில் அர்ச்சுனாவின் சவால். அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி. பெட்ரோலுக்கு ₹120 வரி அனுர தரப்பு மீது வலுக்கும் கண்டனம். இலங்கையுடனான 5வது மதிப்பாய்விற்கு தயாராகும் IMF. அரசு ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த காலகட்டம் சவாலானது என்று அவர் கூறியுள்ளார். கண்டியில் ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு நடாத்திய பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை போலீஸ் பிரிவு முற்றிலும் அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட அதிக வரிச்சுமையால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். நவம்பர் 21 நுகேகொடையில் நடைபெறும் எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்க அநீதி இழைக்கப்பட்டதாக உணரும் அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இது யாரையும் ராஜாவாக்கும் போராட்டம் அல்ல, மாறாக மக்கள் சார்பாக அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்யும் போராட்ட பேரணி என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மலையக மக்களுக்கு கொடுத்தது சம்பள உயர்வு அல்ல, பிச்சு என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், ₹200 கொடுக்கின்றீர்கள், இதிலும் ₹200 என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கொடுத்திருப்பது பிச்சை, ₹140 ஒரு ராத்தல் பான். இந்த நிலையில் 2 வாழைப்பழங்களையும் பானையும் வைத்து 10 பேர் உள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும் என்று ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். மலையக அரசியல் செய்ய ஆசையில்லை, ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கின்றது. 76 வருடங்களாக அந்த இனத்து மக்களுக்காக போராட யாரும் இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு இல்லை, அதனை நாம் ஆதரிக்கின்றோம். அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி அவசியம் என்ற நிலைப்பாட்டில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை. ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரன் உரையாற்றுகின்றாரா என்று எனக்கு தோன்றியது. அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டு, ஆட்சிக்கு வந்தவர்கள் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 9 மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடாத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகின்றது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அடியோடு நிராகரித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும். எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியே வெற்றி நடைபோடும். எதிரணிகள் மண்கபவம், தேசிய மக்கள் சக்தி அரசு கவிழாது. மக்கள் சக்தி எமக்கு இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடாத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருந்தாலும் தேர்தல் முறைமை தொடர்பில் குழப்பம் நீடிக்கின்றது. தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் என்றால், இந்த நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழுவொன்றை அழைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நான் அனுரு அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் 21ஆம் திகதி நுகைகொடையில் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை. இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாறி மாறி ஆட்சி செய்தனர். அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை. இவர்கள் இனி என்ன செய்ய போகின்றனர் என்றும் சரத் பொன்சேகா மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து மதிப்பீடு செய்ய சர்வதேச நாணய நிதிய குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. IMF திட்டத்தின் அளவுருக்களுடன் வரவு செலவு திட்டம் ஒத்துப்போகிறதா என்பதை ஆய்வு செய்து வருவதாகவும், இந்த மதிப்பீடு அதன் நிர்வாக குழுவின் மதிப்பாய்விற்கு மிகவும் முக்கியமானது என்றும் IMF தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலி கோசக் கூறியுள்ளார். இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அடுத்த சில வாரங்களில் கூடும் என்றும், இலங்கைக்கான விரிவான நிதி ஏற்பாட்டின் 5வது மதிப்பாய்வின் பரிசீலனை அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் என்றும் ஜூலி கோசக் கூறியுள்ளார். இந்த ஊடக சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி கோசக் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக இலங்கை அதன் திறன்களை மேலும் மேம்படுத்த வேண்டிய கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தியுள்ள பல பகுதிகளை எடுத்துரைத்துள்ளார். அதன்படி வர்த்தகத்தை தாராளமாக்குவதற்கும் தொடர்புடைய சீர்திருத்தங்களை எளிதாக்குவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள், வெளிநாட்டு நேரடி முதலீடு தொடர்பான ஒழுங்குமுறைகளை மேம்படுத்தல் மற்றும் நெறிப்படுத்தல், அரசாங்கத்தின் செயல் திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதை துரிதப்படுத்துதல், கொள்முதல் சீர்திருத்தங்கள் மற்றும் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவிகளை தடுப்பதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தல் மற்றும் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாத்தல் ஆகியவை தொடர்ந்தும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு இலங்கையில் வளர்ச்சியை அதிகரிக்க IMF எதிர்பார்க்கும் முக்கிய சீர்திருத்தங்கள் இவை என்று தொடர்பு இயக்குனர் மேலும் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு தலா 100 மற்றும் 120 என வரி விதிக்கப்படுவதாகவும், தனது கட்சியை பராமரிக்க டபுள் கேப் வாகனங்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி டபுள் கேப்ஸ் வாகனங்களை வாங்குவதற்கு தனது கட்சியினருக்கு வரி சலுகையை வழங்குவதன் மூலம் சர்க்கரை வரி மோசடியை விட 7 முதல் 8 மடங்கு பெரிய வரி மோசடியை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். டபுள் கேப்ஸ் வண்டிகளை போன்ற வசதிகளை கொண்ட வாகனங்களுக்கு 200% வரி விதித்து விலக்கு அளிப்பதன் மூலம் நாடு பெருமளவு வரி வருவாயை இழக்கும் என்று அவர் கூறியுள்ளார். சர்க்கரை வரி மோசடிக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற அதே நபர்கள் அதையே செய்வது வருத்தமளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அரிசிக்கு 1 கிலோவுக்கு 65, உப்பிற்கு 1 கிலோவிற்கு 40, டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு தலா 100 மற்றும் 120 என வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆங்கில கால்வாயில் உள்ள தீவுகளை தளமாக கொண்ட ப்ளூ ஐலண்ட்ஸ் ஏர்லைன்ஸ் அதன் செயற்பாடுகளை நிறுத்தியதாக அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த நிறுவனத்தின் கீழ் இயங்கும் அனைத்து விமானங்களும் உடனடியாக ரத்து செய்யப்படுகின்றன. 20 ஆண்டுகளாக பிரித்தானியா தீவுகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள இடங்களுக்கு செயல்பட்டு வரும் விமான நிறுவனம் 14ஆம் தேதி முதல் வர்த்தகத்தை நிறுத்தியதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அனைத்து முன்பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி கூறியுள்ளார். இதன் காரணமாக பிற விமான நிறுவனங்கள் குறித்த சேவையினை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.